Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HCL கம்பெனியில் என்கிட்ட கிட்ட எக்ஸல் அசஸ்மெண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி என்னென்னா HCL. ஸோ HCL நான் எந்த ரோலுக்கு நான் அட்டன் பண்ணியிருந்தேன், இதில் என்கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்டுன்றாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் என்னென்னா MI அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா MI எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க, இல்லை MI ரோல், இல்லைனா ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்படி சொல்லுவாங்க. இது லைக் வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு டேட்டா அனலிஸ்ட் ரோல் மாரி தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எக்ஸல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்மீடியட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் லெவல் போகிறப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பவர் BI யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அட்டன் பண்ண ரோலுக்கு வந்து என்னென்னா MI எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா 3 லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்னா மேனேஜர் அண்ட் TL வந்து நம்மளுக்கு வந்து 1 hour ஷெடியூல் பண்ணி ஸோ நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள பேசிக் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம என்ன ரோல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி டைப் ஆஃப் நம்ம டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட போச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் என்ன போச்சுன்னா எனக்கு வந்து எக்ஸல் கொடுத்துட்டு அதில் இருக்கிற எனக்கு வந்து ஃபார்முலா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ எப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேம் லைக் தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்வியூக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸல் ஃபைல் அதில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூக்கு நடுவில் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஃபைலை ஷேர் பண்ணாங்க. எக்ஸல் ஃபைலை ஷேர் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எனக்கு வந்து இதில் இருக்கிற சினாரியோஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபார்முலா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ டைம் கொடுத்தாங்கன்னா 1 hour மேக்ஸிமம் டைம் கொடுத்தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 45 minutesல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுன்றாங்க, என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிவட் டேபிள் யூஸ் பண்ணலாமா இல்லை வேணாமான்றது எல்லாமே அவங்க சொன்னாங்க. இதெல்லாமே எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸோ நான் என்ன அவுட்புட் கேட்குறேனோ அது எக்ஸாக்டாக எனக்கு ஷோ பண்ணால் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின்கே ப்ரொசீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா ரெஸ்யூம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரெஸ்யூம் கேட்டோம் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா இன்டர்வியூ ஷெடியூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ நம்மளுக்கு முடிஞ்சோன்னே செகண்ட் லெவல் நம்மளுக்கு வந்து அசஸ்மெண்ட் தான் சொன்னாங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போனால் இந்த எக்ஸல் அசஸ்மெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸலில் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஷீட்ஸை கொடுத்துட்டு இந்த மல்டிபிள் ஷீட்டில் வந்து மல்டிபிள் சினாரியோ கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்டாக எல்லா சினாரியோஸும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி எப்படி இருக்கும்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே லைக் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனு, டேட் ஃபங்க்ஷனு, கண்டிஷனல் ஃபார்மட்டிங், பிவோட் டேபிள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லாமே அட்ரஸ் எனக்கு தெளிவாக தெரியணும். ஜஸ்ட் நான் எல்லாமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், காலம் எக்ஸ்டென்னு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டேட்டா செட்டை நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ண நம்மகிட்ட என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, ப்ராப்பராக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுமா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் டேட்டா ஷீட் நான் போய்க்கிறேன். ஸோ என்கிட்ட இந்த டேட்டா ஷீட்டில் தான் எனக்கு வந்து பேஸ் பண்ணி எனக்கு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நல்லா பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா 6 காலம்ஸ் இருக்குது. இந்த 6 காலம்ஸை பேஸ் பண்ணி நம்மகிட்ட என்ன கேட்டுருக்காங்கன்னா இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டிஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாங்க, செகண்ட் ஒன்று வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த சினாரி நீங்கள் சால்வ் பண்ணணும், இது சிம்பிளாக இருக்குது, ஜஸ்ட் எனக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ மல்டிபிள் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு வெண்டார் கோட் கொடுத்துட்டாங்க. இந்த வெண்டார் கோடில் பிளான் 1 என்ன இருக்குது, கேட் 1 எத்தனை இருக்குது, அதேமாதிரி எஸ். ஸோ இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் ஓவரால் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. ஜஸ்ட் இதை நம்ம எப்படி நம்ம சிம்பிளாக மேனுவலாக நான் சொல்லி காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா வெண்டார் கூட 11101 நான் ஃபில்டர் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா பிளான் 1 இருக்கணும். ஸோ பிளான் 1 நம்மளுக்கு எக்ஸாக்டாக அது மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்டகரியில் வந்து கேட் 1 இருக்கணும். ஸோ கேட் 1 சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எஸ்ஆர் நோவில். ஸோ எஸ் இருந்தால் எனக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குது, நோ இருந்தால் எவ்வளோ கவுண்ட். நம்மளுக்கு இந்த இடத்துல எஸ் இல்லை, ஒரு நோ மட்டும் தான் இருக்குது. ஸோ நோவில் மட்டுமே 5 இருக்குது. அப்போ நம்மளுக்கு எஸ் வந்து எவ்வளோ வரணும்னா 0 வரணும், நோ வந்து 5 வரணும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா எஸ் வந்து நம்மளுக்கு 0. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வரப்போ 5 வரணும். இந்தமாரி நம்மளுக்கு அவுட்புட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் ஜஸ்ட் என்ன சொன்னோன்னா கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம்னா மோர் தென் 1 கிரைட்டீரியாக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் கவுண்ட் இஃப்எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் 1 கிரைட்டீரியாக்கு இல்லை நம்மளுக்கு வந்து 4 கிரைட்டீரியா இருக்குது. வெண்டார் கோட், பிளான் 1, கேட் 1 அண்ட் தென் எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ டேட்டா ஷீட்டில் போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெண்டார் நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு சம்மரி ஷீட்டில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கான ரேஞ்ச் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன் கிரைட்டீரியாவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு ஓவர். இதேமாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 கிரைட்டீரியா நம்ம கொடுக்க போகிறோம். செகண்ட் ஒன் என்னென்னா நம்மளை வந்து பிளான் சொன்னாங்க.
ஸோ என்ன பண்ணுறேன்னா குரூப் செக்ஷனில் இருக்குது நம்மளுக்கு வந்து பிளான் செக்ஷனில் இருக்குது அதை செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இப்போவே நான் லாக் பண்ணிக்கிறேன் செல்ஸ் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த செல்லு எங்கே இருக்குது நம்மளுக்கு வந்து பிளான் 1 கேட்டாங்க. ஸோ பிளான் 1 நான் சூஸ் பண்ணிட்டேன். தேர்ட் க்ரைட்டீரியா என்னென்னா கேட் 1 இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணேன்னா அகெயின் டேட்டா ஷீட் போகிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஷீட்லேருந்து அதாவது எப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஷீட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு சேம் ஷீட்லேயே கொடுப்பாங்க. பட் இது வந்து நம்ம ஷீட் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுற மாதிரி நம்மளை செக் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா கேட் கேட்டாங்க. ஸோ கேட் அதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா சம்மரி ஷீட்டில் போயிட்டு அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் கேட் 1. ஸோ ஓவரால் நம்ம 3 கொடுத்தாச்சு. ஃபோர்த் ஒன் SR நோ கேட்குறாங்க. சேம் என்ன பண்ணேன்னா டேட்டா ஷீட் போகிறேன். அகைன் என்ன பண்ணேன் ஸ்டேட்டஸ் காலம் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா சம்மரி ஷீட்டில் வந்து எனக்கு எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எஸ் கொடுத்துட்டு அகைன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ 4 க்ரைட்டீரியா கொடுத்தாச்சு. இங்கே நம்மளுக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக 0 வருது. பட் என்கிட்ட ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, நீங்கள் ஃபார்முலா ஒன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் எல்லாமே வரணும். ஸோ இந்தமாதிரி 0 வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து செல் ரெஃபரன்ஸ் அந்த கெப்பாசிட்டி அந்த லாக்கிங் கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையா நம்ம கிட்ட செக் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் எதுவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும், எதுவுமே மாறக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்ஸ் எல்லாமே லாக் பண்ணோம். இப்போ நான் டவுனில் இப்போ கீழே வரேன்னா எனக்கு கீழே வரப்போ எனக்கு என்ன பண்ணால் மேலே இருக்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கணும். பட் இது எல்லாமே மாறணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஜஸ்ட் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃபார்முலா கிளிக் பண்ணுறேன். பட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெண்டர் கூட நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. பட் ஆனால் இந்த பிளான் 1 கேட் 1 SR1 நம்மளுக்கு வந்து கரெக்டாக சேஞ்சஸ் ஆகலை. அப்போ நம்ம அதை லாக் பண்ணோம். அப்போ நம்ம இது எப்படி லாக் பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து காலம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்பரை மட்டும் தான் லாக் பண்ண போகிறோம். ஸோ 13 14 15 அதுக்கு என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் எழுதின ஃபார்முலாவே நான் லாக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம 16 இந்த செல்லில் நம்ம எழுதணுமா, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எல்லாமே லாக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் C13 வந்து 13 மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி C14 வந்து 14 மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். C15 வந்து 15 மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் அகைன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண எனக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிற 0 எல்லாமே போய்ட்டு எனக்கு சம் வேல்யூஸ் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் அகைன் நான் என்ன பண்ணேன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண பாருங்கள் நம்மளுக்கு அகைன் 0 வருது. பட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம நல்லா செக் பண்ணி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் பிளான் 1 இருக்குது. ஆனால் பட் நம்ம டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பிளான் -1 இருக்குது. ஸோ இந்தமாதிரி டேட்டா தப்பாக இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன ஆகுனா டேட்டா நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் ஷோ ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணால் நான் இதை ஐடென்டிஃபை சொன்னேன். ஸோ எனக்கு 0 இந்தமாரி வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு இங்கே பாருங்கள் எனக்கு வந்து பிளான் 1 இருக்குது, ஸ்பேஸ் விட்டுட்டு 1 இருக்குது. பட் இந்த டேட்டா ஷீட்டில் பார்க்குறப்ப எனக்கு வந்து பிளான் -1 இருக்குன்னாங்க. அப்போ இதை நம்ம டேட்டா நம்ம கரெக்டாக செக் பண்ணி இருக்கிறோமா இல்லையா. ஸோ நம்ம டேட்டா வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா எல்லாமே கரெக்டாக தான் ஃபார்மேட் நம்ம செக் பண்ணுறோம். அந்தமாரி நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை எல்லாமே கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இதையே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் சேம் இதே ஜஸ்ட் என்ன பண்ணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எந்த இடத்துல எல்லாமே பிளான் 1 இருக்குதோ அது எல்லாமே நான் ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ பிளான் 1 பிளான் -1 நான் ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆன்சர் ஷோ பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் அதேமாரி என்னன்னா இப்போ எனக்கு சைடில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் கூட எனக்கு வந்து என்ன பண்ணேன் ஆன்சர் ஒன்றும். பட் இந்த இடத்துல பாருங்கள் சேம் எல்லாமே 0 வருது. பட் அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு செல்லை நம்ம எழுதின ஃபார்முலா ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த இடத்துல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது டாப்பரில். பட் வந்து நம்மளுக்கு வந்து வெண்டார் கோட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டைனமிக்காக சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த வெண்டார் கோட் எங்கே இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து B16 அந்த செல்லில் இருக்கணும். பட் நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல பாருங்கள் G16 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை லாக் பண்ண போகிறோம். என்ன லாக் பண்ண போகிறோம்னா க்ரைட்டீரியா வந்து பியை மட்டும் லாக் பண்ண போகிறோம். நம்ம வந்து ரோவை லாக் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஸோ காலமாக லாக் பண்ணக்கூடாது. எப்படி சொல்கிறதுனா எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள் B16 இருக்குது. நம்மளுக்கு வந்து அங்கே வந்து பி மட்டும் தான் இருக்கணும். 16 17 அடுத்து மாறல, அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு அந்த பி காலமில் இருக்கிறதா வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பியை மட்டும் லாக் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே நல்லா பாருங்கள் பிக்கு முன்னாடி மட்டும் தான் டாலர் சிம்பிள் இருக்குது. ஜஸ்ட் இப்போ என்டர் கொடுக்குறேன். அகெயின் கண்ட்ரோல் R கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 0 இருக்கிற இடத்துல எல்லாமே சம் வேல்யூஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள் 70 16. ஸோ நம்ம மேனுவலாக ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ 05 வந்தது. ஸோ எக்ஸாக்டாக சேம் ஆன்சர் வந்துச்சு. அகைன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் D கொடுத்தா போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன்சர் ஷோ பண்ணும். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் இடத்துல 0 ஷோ பண்ணும். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து க்ரைட்டீரியா மெட் பண்ணலை. மேபி வேறு எதனா கூட இருக்கலாம். சேம் அதேமாதிரி இங்கே பாருங்கள் 6 வந்திருக்கு, அதேமாதிரி இங்கே 2 வந்திருக்கு. ஸோ நம்ம எழுதின ஃபார்முலா எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டாங்கன்னா எனக்கு இதெல்லாமே சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் சின்ன சிம்பிள் ஃபார்முலா ஈக்குவல் சம் கொடுத்துட்டு நமக்கு தேவையான ரேஞ்சு ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ண என்ன பண்ணேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண ஓவரால் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதேமாரி எனக்கு இதோட ஓவரால் சம்ம கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஆல்ட் ஈக்குவல் கொடுத்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து 305 நம்மளுக்கு ஆன்சர் ஷோ பண்ணுது. பட் என்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, உங்களுக்கு ஏன் இங்கே 305 மட்டும் ஷோ ஆகுது, ஆனால் பட் ஆக்சுவல் டேட்டா ஷீட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 450 கிட்ட நம்மளுக்கு ரோஸ் இருக்குது, ஆனால் ஏன் இந்த 305 வருதுன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் பிளான் 1 மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ பிளான் 1 மட்டும் தான் நம்மளுக்கு க்ரைட்டீரியா மீட் பண்ண மட்டும் தான் நம்மளுக்கு வரும்.
ஸோ இந்த இடத்துல பாருங்கன்னா டேட்டா ஷீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் பிளான்ட் இருக்கும். ஸோ பிளான் 1 பிளான் 2 இருக்குது. அப்போ நம்ம பிளான் 1ஓட மாத்திரம் செக் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 329 இருக்குது. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பட் இதுவே நம்மளுக்கு அதேமாதிரி வந்து கேட் பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னா கேட் வந்து ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 இருக்கும். பட் இந்த சம்மர் ஷீட்டில் பாருங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஒரே இதில் மல்டிபிள் கூட இருக்கலாம். அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள் டோட்டல் இருக்குது. ஸோ 350 அந்த இடத்துல மேபி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிளான் 1 இடத்துல வந்து கேட் 1 கொடுத்துருந்தாங்கன்னா மேபி ஆன்சர் வந்துருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டோட்டல் கொடுத்தனால வரல. ஸோ இந்தமாரி எனக்கு வந்து நீங்கள் தப்பாக டேட்டா கொடுத்துருக்கீங்கன்றதை நான் சொன்னேன். ஸோ ஓகே இது ஆல்ரைட் கரெக்ட் நீங்கள் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிட்டீங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சினாரியோ நம்ம சால்வ் பண்ணியாச்சு யூசிங் சம் ஃபங்க்ஷன் அண்ட் கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் சினாரியோ என்னன்னா நம்மளுக்கு வந்து தேர்ட் என்ன சொல்லணும்னா க்ளீன் த வெண்டார் நேம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு வந்து வெண்டார் நேம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்குது. அந்த ஸ்பேசஸை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்? ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். பட் ட்ரிம் ஃபங்க்ஷன் மோர் தென் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் ரிமூவ் ஆகும். பட் ஒரே ஒரு ஸ்பேஸ்னால் அது வந்து ரிப்ளேஸ் பண்ணோம்னா ரிப்ளேஸ் பண்ணாது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி மெத்தட் இருக்குது. அதை நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா VLOOKUP யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கீ ஷீட்லேருந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வெண்டார் நேமுக்கு நேரம் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த கீ வரணும். இப்போ RSன்ற கீ இருக்குன்னா ஓகே வெண்டார் நேம் இருக்குன்னா அதுக்கு கீ வந்து என்னன்னா ட்ரைனிங் வரணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் RS இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னன்னா ட்ரைனிங் வரணும்னாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா VLOOKUP யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் லுக்அப் வேல்யூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த வெண்டார் நேமை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு க்ளீன் வெண்டார் அதை பேஸ் பண்ணி தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்சுவல் காலம்பியில் இருக்கிறது வந்து தப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணேன் நான் G2 நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா கீழே போயிட்டு எனக்கு தேவையான ரேஞ்சை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் காலம் வந்து செகண்டில் இருக்கதா வேணும். அகைன் கம்மா கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு மோஸ்ட்டாக எல்லாமே நாட் அப்ளிகபிள் தான் வரும். ஏன் நாட் அப்ளிகபிள் வருதுன்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிம் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ட்ரிம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் வெண்டார் நேம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க்காக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கீ கொண்டு வந்துச்சு. பட் இந்த இடத்துல பாருங்கள் நாட் அப்ளிகபிள் நம்மளுக்கு வருது. ஸோ இந்தமாதிரி நாட் அப்ளிகபிள் வரக்கூடாது. ஸோ என்ன சொன்னாங்கன்னா இந்தமாதிரி நாட் அப்ளிகபிள் வரக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் அப்போ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து வெண்டார் நேம் வந்து ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணல. ஸோ RS பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் முன்னாடி இருக்குது ஆருக்கு முன்னாடி. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை டெலிட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக ட்ரைனிங் வருது. அப்போ நீங்கள் இந்த ஸ்பேஸ் எப்படி கிளியர் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணேன். ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷனை என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு ட்ரிம் ஃபங்க்ஷன் உள்ள நான் சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்து வெண்டார் நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கம்மா கொடுத்துக்கிறேன். ஓல்டு டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா கேர் 160. ஸோ இந்த 160 எதுக்கு யூஸ் ஆகுனா நம்மக்கிட்ட எதனா ஸ்பேசஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே நம்மளுக்கு ஃபைன் பண்ணி நம்ம டெலீட் பண்ணோம். ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அகைன் கம்மா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் வந்து எம்டியாக விட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ அந்த நாட் அப்ளிகபிள் எல்லாமே போய் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் அவுட்புட் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் வரல இந்த கீ செக்ஷனில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ப்ராப்பராக நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல லைட்டாக சின்ன ட்விஸ்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பலாம் கிடையாது. இந்த RSக்கு முன்னாடி நம்ம இருக்கிற ஸ்பேஸ் முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதா நம்மக்கிட்ட இந்த ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. சினாரியோ ஃபிஃப்த் சினாரியோ என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட சிம்பிளாக வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ டியூரிங் இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சார்ட் பண்ணியே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் சார்ட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் சிம்பிளாக. இதுக்கப்புறம் ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் டேட்டா ஷீட்டில் போனால் நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள் இங்கே டேட்டா வேலிடேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்கள். எனி வேல்யூஸ்லேருந்து லிஸ்ட்டு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஸோ சோர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெண்டார் நேமை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணி போகிறோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ட்ராப் டவுன் சிம்பிள் ட்ராப் டவுன் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வெரி சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சிம்பிள் ஃபார்முலா தான். இதுவே நம்ம வந்து டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் கிரியேட் பண்ண போனால் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதையும் நம்ம ஈஸியாக கூட நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நிறைய இதில் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து டேட்டா வேணும்ன்றாங்க பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி. ஸோ என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து டேட்டா ஷீட் இந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு என்னென்னா எனக்கு இதேமாரி வேணும்னு கேட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அவங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா டேட்டா ஷீட் போயிட்டு பிவோட் டேபிளில் போயிட்டு நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் டேபிளில் போயிட்டு பிவோட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச். ஸோ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டை கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம நியூ கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேபிளை நம்ம அந்த ஷீட்டை வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம். ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட கேட்டாங்க. புதுசாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்ம புதுசாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. பட் அதுவே எக்ஸிஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம தேவையான இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன் எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா பிவோட் டேபிள் ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பிவோட் டேபிள் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. எனக்கு என்ன கேட்டாங்கன்னா கீ பேஸ் பண்ணி. ஸோ நம்ம இப்போ நம்ம ஃபைன் பண்ண தெரியுங்களா கீன்றதை ஃபைனலாக. ஸோ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அவுட் சோர்சிங் இதை தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த கீஸ் எடுத்து நான் ரோஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அதேமாதிரி எஸ்ஆர்னோ ஸோ அது வந்து ஸ்டேட்டஸு காலம்ஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஓவரால் கவுண்ட் கேட்டாங்க. ஸோ ஸ்டேட்டஸை எடுத்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ சேம் 458 நம்மளுக்கு ஷோ பண்ணுது. பட் இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. என்ன கண்டிஷனாக எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஸாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு நோ வரணும்னு சொன்னாங்க. சேம் நான் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வெறுமே நம்ம பிவட் டேபிள் சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தமாதிரி சேஞ்சஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. என்ன வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒய் தான் லாஸ்ட்டாக வரும். சேம் ஜஸ்ட் நம்மளுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இது சொன்னாங்க. எனக்கு அதேமாரி சேம் இங்கே ஃபஸ்ட் எனக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, செகண்ட் ட்ரைனிங் இருக்குது, எனக்கு அதேமாரி வேணும்னாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கஸ்டம் இது வந்து கஸ்டம் சார்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு தேவையான படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரைனிங் எனக்கு செகண்டாக சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரைனிங் நான் செகண்டாக கொண்டு போயிருக்கேன். ஃபஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா சாஃப்ட்வேர். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா ட்ரைனிங் செகண்டாக இருக்கணும். ஸோ ட்ரைனிங் செகண்ட். தேர்ட் ஒன் வந்து அவுட் சோர்சிங். ஸோ அது ஜஸ்ட் இந்தமாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன். 3 பண்ணணும்னு என்ன சொன்னாங்க, ஓகே எனஃப் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினை ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டாங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஹைலைட் பண்ண சொன்னாங்க. என்னன்னா இங்கே பாருங்கள், ஹைலைட் த ஆல் செல்ஸ் தட் கண்டெயின் எனி தீஸ் ஆஃப் எரர் யூசிங் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ நம்ம டேட்டா ஜஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ நம்மளுக்கு மெஸியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன், நான் சென்டராக வச்சுட்டு காலம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்தமாரி நாட் அப்ளிகபிள் எரர். ஸோ சம் கைண்ட் ஆஃப் எரர் வந்து நம்மளுக்கு எக்ஸலில் ஷோ பண்ணோம். மோர் தென் 10 கிட்டே இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதுக்கு ஒரு வீடியோவே கவர் பண்ணியிருப்போம், எரரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது. ஸோ ஜஸ்ட் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இதில் இருக்கிற இந்த ஆஸ் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஹைலைட் ஆகணும்னு சொன்னாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவல் இஸ் ஃபார்முலா இல்லைனா இஸ் டெக்ஸ்ட். ஸோ இந்தமாதிரி நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன், அது இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதில் வந்து எனக்கு வந்து இஸ் எரன்ற ஒரு இருக்குது. இதை கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த செல்லை நான் ரெஃபர் பண்ணுறேன். இது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எரர் இருந்தால் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர்ன்றது நம்மளுக்கு எரர் கிடையாது. ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அதனால் ஃபால்ஸ் வருது. ஸோ எங்கெல்லாம் ஆஷ் இருக்குதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் ட்ரூ வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். இப்போ ஜஸ்ட் நான் ட்ரூவை மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு 4 தான் இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதுதான் நம்ம எரர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பட் எனக்கு அதை ஹைலைட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணால் ஜஸ்ட் இந்தமாரி ஃபார்முலா எழுதுனதை காப்பி பண்ணி என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு நான் ரேஞ்சை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல் லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் ஃபார்முலா அப்படியே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் என்ன பண்ணேன் எனக்கு ஹைலைட் பண்ண சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணேன்னா நான் க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். க்ரீனு கொஞ்சம் ஃபாண்ட் வந்து போல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து எங்கெல்லாம் ஃபார்முலா இருக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கு எரர் ஷோ பண்ணும். இப்போ அகைன் நான் என்ன பண்ணலன்னா இப்போ நான் அகைன் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட எனக்கு என்ன ஆகும்னா அது எரர் தான். பட் அதுவும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ் ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை சால்வ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் சினாரியோ நம்ம வந்து எப்படி கேட்டிருந்தாங்க டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட ஒரு நேம் இருக்குது, இதோட ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமே எனக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் பட் இதை விட ஈஸி மெத்தட் என்னென்னா நம்ம ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா டேட்டா டேப்பில் போனால் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் காலம் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் எனக்கு வேணும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒன்று மேலே நம்ம சிம்பிள் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஈக்குவல் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நேம் எடுக்கணும். குமார்ன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட் நேம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சூஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணால் ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஃபைன் பண்ணிக்க என்னென்னா நம்மளுக்கு வந்து காமனாக இருக்கிறது வந்து ஸ்பேஸ் இந்த இடத்துல. ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். சப்போஸ் டாட் இருந்தால் நம்ம டாட் கொடுக்கலாம், இல்லை ஸ்லாஷ் இருந்தால் ஸ்லாஷ், என்ன இருக்குதோ நம்மளுக்கு காமனாக எல்லாமே எது பேஸ் பண்ணி வருதோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ எனக்கு எல்லாமே ஸ்பேஸ் பேஸ் பண்ணியிருக்கு, நான் ஸ்பேஸ் கொடுத்தேன். வித்தின் டெக்ஸ்ட்டில் என்னென்னா நம்மளுக்கு இதே செலக்ட் பண்ணோம். ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஃபஸ்ட் நேம் வந்துடுச்சு. ஸோ குமார், விஜய், சாம், பாலா, மகா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சிம்பிளாக வந்துடுச்சு. சேம் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் கெட் பண்ண சொன்னாங்க, அதுவும் சேம் ஈஸி தான். என்ன பண்ணலான்னா ஈக்குவல் ரைட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் இது செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் நம்பர் ஆஃப் கேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லென்த் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஓவரால் லென்த் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும், இன்க்ளூடிங் ஸ்பேஸ் கூட நம்மளுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அகெயின் மைனஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது ஒரே ஒரு இது தான் பண்ண போகிறேன். என்னென்னா ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் ஃபைன் கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் மைனஸ் கொடுத்துட்டு ஃபைன் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபைன் டெக்ஸ்ட்டில் என்னென்னா சேம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இதில் காமனாக இருக்குது. ஸோ கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இதே செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னா இந்தமாதிரி நேம் கொடுக்காம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டொமைனோட இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுன்னா kumar.palraj@gmail.com, vijay.raj@gmail.com, இல்லையா @yahoo.com, @google.com சம்திங் இதேமாரி என்ன இருக்கலாம். அதேமாரி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் நேம் வேணும் லாஸ்ட் வேணும் சேம் எனக்கு வந்து டொமைனே வேணும்னு கேட்பாங்க.
ஸோ அதுவும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக இன்டர்வியூஸ் எல்லாமே நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதிலே மல்டிபிள் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சேம் ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் வந்து B5 செல் ஆட் எனி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா இன்சர்ட் கமாண்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போனால் டேட்டா வித் மாதிரி நம்ம சேனல்லையுமே நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணனா டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டேட்டா வித் மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அங்கே கிட்ட கொண்டு போனாலே போதும் அந்த செல் ஏதோ ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது மாரி இது நம்ம சொல்லிக்கலாம் இந்த கமாண்ட் செல்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் இது வெறுமே சிம்பிள் தான், எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் 5 × 5 ஸோ B10 × C10 ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் ஃபார்முலா எழுதிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன், எனக்கு 25 வருது. அகைன் இப்போ நான் இது கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும்னா 6 × 6 நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண ஆன்சர். ஸோ நம்மளுக்கு வந்து 36 வருது. இது வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா எங்கே காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எங்கே இருக்குதோ அதை செலக்ட் பண்ணோம். இதுவே அப்சல்யூட்டுக்கு என்ன பண்ணேன்னா நான் ஜஸ்ட் ஒரு செல்லை வந்து நான் இங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணேன் ஒரு நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 டைப் பண்ணிட்டேன்னு வைங்க. இதை என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் 5 × 5 ஸோ இந்த 10 மல்டிபிள் பண்ணுறேன். ஆனால் பட் இந்த 10 வந்து என்ன பண்ண போனால் அப்சல்யூட்டாக ஸ்டாண்டர்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் எனக்கு மாறக்கூடாது, எனக்கு அந்த 10 அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் என்ன அதை லாக் பண்ண போகிறேன். F4 கொடுத்து இதான் அப்சல்யூட். ஸோ காலமே ரோவே லாக் பண்ணுறதா அப்சல்யூட். ஜஸ்ட் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு வந்து 10 லாக் ஆகிருக்கும், 9 லாக் ஆகிருக்கும். செகண்ட் ஒன் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து 9 லாக் ஆகிருக்கும். ஸோ நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறப்போ அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ 10 அது அங்கேயே தான் இருந்தது. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த அதை கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்சல்யூட்டிவ், ரிலேட்டிவ் அண்ட் வந்து இன்னொரு ஃபார்மேட் கூட நம்மளுக்கு இருக்குது. அது என்னென்னா மிக்சடுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ரோ இல்லை காலமை வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா நம்ம கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது டெக்ஸ்டர் இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ டெக்ஸ்டர் வந்து என்ன விசிபிள் ஆகும்னு கேட்டாங்க. இது ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு இந்த இன்டர்வியூக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் இதுக்கான ஆன்சர் ரெஃபர் பண்ணேன். இப்போ ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் எக்ஸில் நிறையவே இருக்குது. அதில் வந்து டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் அது கொடுத்தா நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் எந்த ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டெக்ஸ்ட் இருந்தால் ட்ரூன்னு வருது. இதுவே இந்த இடத்துல நம்பர் இருந்தால் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். ஸோ இந்தமாதிரி நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வேணுமா இல்லை அது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஐடியா வரல, அது முடிஞ்சதுக்கு பற்றி எனக்கு என்னதுன்னா நான் ரெஃபர் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை வந்து உங்ககிட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் நேம் ரேஞ்சு நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னால் எனக்கு இட்லி தோசை ஓட்ஸ் வரணும். அதுவே லஞ்சு சொல்லணும்னா மீல்ஸ் வெரைட்டி ரைஸ் வரணும். சேம் டின்னர் சொன்னால் இட்லி தோசை மில்க் இது மூணுமே வரணும். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக நம்ம பண்ணலாம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தட்னா நமக்கு தேவையானது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து செல் பாக்ஸ் காட்டும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் நம்மளுக்கு தேவையானதை டைப் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போனால் பிரேக்ஃபாஸ்ட் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் நான் ஏதோ ஒரு செல்லை எங்கே வேணுமே செலக்ட் பண்ணல, எக்ஸல் எந்த செல் வேணுமே செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் கொடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் கால் பண்ணேன். எனக்கு அது மூணுமே ஷோ பண்ணும். ஸோ பாருங்கள் இட்லி தோசை ஓட்ஸ் இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா பாரில் வந்து நம்மளுக்கு வந்து நேம் மேனேஜர்னு ஒன்று நம்மளுக்கு நிறைய இருக்குது இதில். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் சேம் இது ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நேம் மேனேஜர் கொடுக்குறேன். இதில் வந்து நியூ ஒன். ஸோ எனக்கு என்ன பண்ணேன் எனக்கு டின்னர் வேணும். ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன். சேம் நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவல் நம்ம டின்னர் கொடுத்தோன்னா போதும் நம்மளுக்கு வந்து அதை கால் பண்ணணும். ஓகே பாருங்க டின்னர்னா இட்லி தோசை மில்க். ஸோ கரெக்டாக இருக்குதா நம்மளுக்கு. இதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக இது எப்படி சொல்லணும்னா நேம் கால் மேனேஜர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை நம்ம எவ்வளோ டேட்டா இருக்குமோ அதை ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை கால் பண்ணால் நம்மளுக்கு அதில் இருக்கிற டேட்டா எந்த இடத்துல வேணுமோ நம்மளுக்கு ஷோ பண்ணும் எக்ஸலில். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ என்னென்னா நம்மக்கிட்ட ஈஸியாக கேட்டிருந்தாங்க என்னென்னா வாட் இஸ் த கீபோர்ட் ஷார்ட்கட் டு செல் லாக் ரெஃபரன்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணலாம் F4 கீ தான் நம்மளுக்கு. ஸோ F4 கொடுத்தனா போதும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் F4 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வெறும் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டாங்கன்னா டு செலக்ட் ஹைலைட் செல்ஸ் தட் ஆர் ஃபார்முலா யூசிங் ஒர்க் ஷீட். ஸோ இந்த ஒர்க் ஷீட் இருக்குது. இதில் வந்து எந்த இடத்துலலாம் ஃபார்முலா இருக்குது எனக்கு அதை ஹைலைட் பண்ணுங்க சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து G8. ஸோ ஏதோ ஒரு செல்லை ரெஃபர் பண்ணுது. எக்ஸலில் ஈக்குவல் கொடுத்தாலே அது ஃபார்முலா ஃபங்க்ஷன் கணக்கு தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதேமாரி இந்த செல்லை பாருங்கள் நம்மளுக்கு வந்து B4 பாருங்கள் G3 நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த G4 செல் வந்து G3 ரெஃபர் பண்ணுது. இந்த மாதிரி எதெல்லாம் ஈக்குவல் கொடுத்துட்டு ரெஃபர் ஆயிருக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கு ஹைலைட் பண்ண சொன்னாங்க. இதுவும் வெறும் சிம்பிள் மெத்தட் தான். என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் இஸ் ஃபார்முலா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஈக்குவல் இருந்தாலே நம்மளுக்கு என்ன பண்ணால் ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல எத்தனை இருக்குன்னா ஓவரால் நம்மளுக்கு 3 கிட்டே இருக்குது. ஸோ இது 3மே நம்ம ஹைலைட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இது அப்படியே இந்த ஃபார்முலா காப்பி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆஸ் யூஷுவல் ஹோம் டேப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ நியூ ரூல் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எழுதின ஃபார்முலா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு தேவையான கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சேம் நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரீன் கொடுத்துக்கிறேன்.
அதேமாரி ஃபாண்ட் வந்து போல்ட் பண்ணிடணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். அகைன் ஓகே கொடுத்தா பாருங்கள் நம்மளுக்கு எங்கெல்லாம் ஃபார்முலா இருக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற செல்லை ரெஃபர் பண்ணுறேன், இல்லையா வேறு ஏதோ ஒரு செல்லை ரெஃபர் பண்ணுறேன் எலக்ட்ரானிக்ன்றது. பட் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவல் கொடுத்து நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணவே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஃபார்முலா மாரி நம்ம எக்ஸலில் ஈக்குவல் கொடுத்தாலே அது ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ இந்தமாரி நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட மோஸ்ட்டாக நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க இதில். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ பார்க்குறப்ப என்னன்னா விச் ஃபார்முலா ஷோ லாஸ்ட் டே ஆஃப் த ஈச் மந்த். ஸோ நம்ம ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க, இதோட எண்ட் ஆஃப் மந்த் நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்டாங்க. ஸோ ஈஓ மந்த் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான் ஈஓ மந்த் அது கொடுத்தோன்னா நம்ம போதும், இது நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன், ஈக்குவல் ஈஓ மந்த் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எனக்கு எதுவுமே ஆட் பண்ணவேன்னா அந்த மந்த்துக்கு என்ன பண்ணால் 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து நார்மல் ஃபார்மேட்டில் இருக்குது, நான் வந்து டேட் ஃபார்மேட் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த 4 மாதத்துக்கான எண்ட் ஆஃப் டேட் என்னென்னா 30. ஸோ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் டேட் என்னன்னா 30. இதுவே நான் அது கூட 1 சம்திங் 0 கொடுக்காம 1 or 2 எதனா கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் மந்த்தை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற நம்மளுக்கு வந்து மந்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டும் வெரி சிம்பிள் தான். என்னென்னா வாட் இஸ் த ஃபார்முலா ஷுட் பி யூஸ்டு டு ரவுண்ட் திஸ் நம்பர் ஆஃப் த க்ளோசஸ்ட் இன்டீஜர். ஸோ இன்டீஜர் கூட நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன், நம்மளுக்கு வந்து ரவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்குது, ரவுண்டு, ரவுண்ட் அப்பு, ரவுண்ட் டவுனு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்டீஜர் கிட்டே நம்ம ரவுண்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஈக்குவல் ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ ரவுண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ண போனால் நம்பரை செலக்ட் பண்ணிட்டேன். நம்பர் ஆஃப் இன்டீஜருக்கு என்ன பண்ண போனால் 1 கொடுக்குறேன், ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் பண்ணிடுச்சு. பட் இது கரெக்டானு கேட்டால் கரெக்ட் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இன்டீஜரை தான் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் ரவுண்ட் அப் கொடுத்துட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். எத்தனை டிஜிட் பண்ணணும்னா ஒரு டிஜிட் பண்ணணும்னு சொல்ல ஜஸ்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து 89 900 நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இன்டீஜரை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணால் நம்ம வந்து ரவுண்ட் அப் யூஸ் பண்ணலாம். இன்டீஜர் இல்லாமல் நம்மளுக்கு ஓவரால் ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ண நினச்சா நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டும் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். என்ன சொல்கிறதுனா ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஷீட்டை 1 2 3 பாஸ்வேர்ட் போட்டு ஜஸ்ட் என்ன பண்ணால் இந்த செட் ஷீட்டை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ப்ரொடக்ட் ஷீட்னு இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணால் 1 2 3 என்டர், அகைன் என்ன பண்ணால் 1 2 3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம இந்த எக்ஸலில் நம்ம என்ன டைப் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா எரர் ஷோ பண்ணும். ஸோ நம்மளால் எங்கேயுமே நம்மளால் டைப் பண்ண முடியாது. பட் அதுவே மற்ற ஷீட்ஸ் எல்லாமே நம்மளால் டைப் பண்ண முடியும். இந்த செட் ஷீட்டில் மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டைப் பண்ணால் நம்மளுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இதுமாதிரி லாக் பண்ணணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டும் ரொம்ப ஈஸி தான். உங்களோட அக்கார்டிங் ஃபார்முலா என்ன டாப் 5 ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், எக்ஸ் லுக்கப். ஸோ இந்த டைமில் வந்து வி லுக்கப்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ எக்ஸ் லுக்கப் வந்து கரண்ட்டில் ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ஈஸி தான் அது யூஸ் பண்ணுறதுக்கு. மோர் தென் எப்படி சொல்லணும்னா 2021 மேலே தான் எக்ஸல் வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த எக்ஸ் லுக்கப். சேம் நம்ம வந்து இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நான் என்ன சொன்னேன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஆல் டைப்ஸ் ஆஃப் வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டேட் அண்ட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸலில். எல்லாருமே யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன்னா இஃப் ஃபங்க்ஷன். ஸோ இஃப், நெஸ்டட் இஃப், இது எல்லாமே கம்பினேஷனாக என்ன சொன்னால் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கல் ஃபங்க்ஷனில் என்ன வரும்னா இஃப் எஸ் அண்டு ஆர் நாட்டு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கம்பைன் ஆகி வருது. எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நான் சொன்னேன். ஸோ இந்தமாரி தான் என்கிட்ட வந்து எக்ஸலில் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ரியல் டைமில் நான் இதேமாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி என்ன பண்ணியிருந்தேன், அவங்ககிட்ட சால்வ் பண்ணிட்டேன். 1 hour மேக்ஸிமம் கொடுத்தாங்க. நான் 45 மினிட்ஸ்ல நான் ஆல்மோஸ்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்னா லாஸ்ட் இது வரையும் நான் ட்ரை பண்ணல. ஸோ நம்ம தெரியாத ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை நம்ம அது லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் எனக்கு ஐடியா வரல. அகைன் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே நான் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ என்ன பண்ணாங்கன்னா 3rd லெவல் இன்டர்வியூ, மேனேஜர் ரவுண்ட், சீனியர் மேனேஜர் ரவுண்ட். சேம் அவரும் என்ன பண்ணான்னா சம்டைம் அதை இன்டர்வியூவில் வந்து எனக்கு சம் ஷார்ட் கட்ஸ் கேட்டார். இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க, ஸோ பிவோட் டேபிள்னு சில கொஸ்டின்ஸ் கேட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்கன்னா பிவோட் டேபிள் ரிலேட்டாக நம்ம சீரியஸ் பண்ணாலும் என்ன பண்ணேன், என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன இதுனா இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து பேக் எண்டில் வந்து என்ன போய்ட்டு இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய்ட்டு இருக்கு. ஜஸ்ட் நான் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ நம்ம முடிச்சோம். நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா இதோட ரிசல்ட் சொல்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 2 days ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா செலக்டட் சொன்னால் நம்மளுக்கு வந்து 3rd லெவல் ஆஃப் இன்டர்வியூ நம்மளுக்கு ஷெடியூல் பண்ணாங்க சீனியர் மேனேஜர் கூட. ஒன்ஸ் அதையும் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக் எண்டில் இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய்ட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களே தெரியும் நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சு என்னன்னா ஃபைனலி ஐ திங்க் எனக்கு வந்து இன்னும் வந்து சேலரி டிஸ்கஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸல் வந்து நம்ம வந்து ஹை பேக்கேஜ் லெவலே நம்மளால் போகலாம். ஸோ எக்ஸல் ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவர் பி அடிஷனல் நம்ம சேர்த்தோன்னா நம்ம டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இப்போ டேட்டா அனலிஸ்ட் ரோல் தான் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி நடுவில் வர இன்டர்வியூஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு நாலேஜை நான் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ கேட்டுருக்காங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு ஆல்மோஸ்ட் அதேமாதிரி நான் டிசிஎஸ்லேயும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ டிசிஎஸ்லேயே சேம் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கிட்ட என்ன பண்ணியிருக்கோம்னா டிசிஎஸ்ல இந்தமாதிரி எக்ஸல் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அதையும் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா எக்ஸல் எஸ்கியூஎல் ரிலேட்டடாகவும் கேட்டாங்க. அதேமாதிரி நம்ம ஜென்பேக் கம்பெனியில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆஃபர் லெட்டர் நம்ம ஜென்பேக்கில் வாங்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல இதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்தமாரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எக்ஸல் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் ரீச் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.